ஒன் பார்ட் பருப்பு சாதம் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். 2 பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளி, கொஞ்சம் இஞ்சி, கருவேப்பிலை எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். 1 டம்ளர் அரிசிக்கு 1/4 டம்ளர் துவரம் பருப்பு சேர்த்து நல்லா கழுவிட்டு 15 நிமிஷம் ஊற வச்சுக்கலாம். ஒரு குக்கரில் எண்ணெய் விட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் போதும். எண்ணெய் காஞ்ச பிறகு கடுகு போட்டு பொரிஞ்ச பிறகு சோம்பு, ஜீரகம் எல்லாம் போட்டுட்டு பொரிஞ்ச பிறகு நறுக்கி வச்ச பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், நறுக்கி வச்ச இஞ்சி, அது கூட கருவேப்பிலை, அது கூட நறுக்கி வச்ச தக்காளியும் சேர்த்துட்டு தேவையான அளவு கல்லுப்பு, கொஞ்சம் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் சாம்பார் தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நம்ம கழுவி வச்ச அரிசி துவரம்பருப்பையும் இதில் சேர்த்து 2 நிமிஷம் வதக்கி விட்டுட்டு, நான் 1 டம்ளர் அரிசிக்கு 3 கப் அந்த மாதிரி தண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் உங்கள் அரிசிக்கு ஏற்ற மாதிரி தேவைக்கு ஏற்ற மாதிரி கூடவோ கூட்டிக்கவோ குறைச்சிக்கவோ செஞ்சுக்கோங்க. இப்போ இது கூட நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா தளன்னு கொதிக்கும் பாருங்கள். இப்போ குக்கர் மூடி போட்டுட்டு 2 விசில் போதும். உங்களுக்கு 1 பார்ட் பருப்பு சாதம் ரெடி. இது கூட கொஞ்சம் நெய்யை போட்டு கிளறி விட்டுருங்க. சூப்பராக இருக்கும். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.